திமுக சமூக நீதிக்கான அரசு என குரல் கொடுப்பதை திருமாவளவன் நிறுத்த வேண்டும் என தாவேக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த ஆதவர்ஜுனா வக்ஃப் சட்ட மசோதா தொடர்பாக தாவேக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வக்ஃப் சட்டத்திற்கு எதிரான வழக்கில் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து போராடினால் வழக்கு பலம் பெறும் எனவும் வழக்கில் கேரள அரசு இணைந்தது போல் தமிழக அரசும் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் கூறினார். வக்ஃப் சட்டத்திற்கு எதிராக விசிக தலைவர் திருமாவளவன் தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்திய ஆதவர்ஜுனா இது தொடர்பாக தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என வற்புறுத்தியதோடு இந்த விவகாரத்தை வாக்கு வங்கியாக அணுகக்கூடாது எனவும் பேசியுள்ளார். அண்ணன் திருமாவளவன் என்ன பண்ண முடியும் நான் சொல்ல வரல, அவருடைய வேலையை செய்கிறார். ஆனால் மீண்டும் மீண்டும் திமுக சமூக நீதிக்கான அரசு அப்படின்னு குரல் தொடர்ந்து பேசிய ஆதவர்ஜுனா நானும் சிடி நிர்மல்குமாரும் தாவேக தலைவர் விஜயுடன் பேசி அவர் சொல்வதை தான் வெளியில் பேசி வருவதாக கூறினார். தொடர்ந்து இரண்டாவது முறையாக வென்று திமுக ஆட்சியை பிடித்த வரலாறே இல்லை என கூறிய அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேக நிச்சயம் வெல்லும் என தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தலில் தாவேக கூட்டணி அமைக்குமா தனித்து போட்டியிடுமா என்பது குறித்து டிசம்பரில் தெரிவிப்போம் எனவும் கூறியுள்ளார். எங்களுடைய துணை பொதுச் செயலர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்றதும் சரி, அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் சரி, இல்ல நான் பேசுறதும் சரி, ஒரு டீடைல் டிஸ்கஷன்ஸும் ஆர்குமெண்ட்டும் தலைவரோட நடந்து எல்லாரும் ஒரு தலைவருடைய வழிகாட்டல என்ன முடிவு எடுக்கிறோமோ அதுதான் இங்க பேச போறோம்.